السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. فيها حرز الحماية لطف الوقاية عين العناية بركة الكفاية سر الولاية وافر العطايا وعلى آله وصحبه في كل أمر وغاية. اللهم صل على سيدنا محمد الرؤوف الرحيم ذي الخلق العظيم وعلى آله وأصحابه وأزواجه في كل لحظة بعدد كل حادث وقديم. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم بما هو أهله. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த நற்பாக்கியங்கள் நிறைந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தமைக்காக நன்றி கூறி, இவ்வளவு சிரத்தைகளோடு செய்யப்படுகின்ற இந்த முயற்சியிலே நேரங்கள் வீணாக்கப்பட்டு விடாமல் அவசியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீகை அந்த அல்லாஹ்வே தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக நான் உங்களுக்கு முன்னால் இந்த சில வார்த்தைகளை சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று நாம் எல்லோருமாக சேர்ந்து துஆ செய்வோமாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த முபாரக்கான மஜ்லிஸுடைய தலைவர் ஹஜ்ரத் கிபிலா அவர்களே, மாதந்தோறும் இந்த இடத்திற்கு வந்து திக்ர் மஜ்லிஸை நடத்தி நமக்கெல்லாம் திக்ருடைய தொடர்புகளையும் இன்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஷேகுனா ஹஜ்ரத் கிபிலா தாமத் பரகாத்துஹுமுல் ஆலியா அவர்களே, சங்கை மிகுந்த உலமாக்களே, சபையோர்களே, சன்மார்க்க பெரியோர்களே, சமுதாய காவலர்களே, வள்ளல் பெருமக்களே, வணிகச் செம்மல்களே, இது போன்ற நல்லவர்களையெல்லாம் இந்த சமூகத்திற்கு தந்த பெருமைக்குரிய எங்களின் தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, அன்பு பிள்ளை செல்வங்களே, நாம் எல்லோருமாக சேர்ந்து அல்லாஹுக்கு நன்றி சொல்வோமாக. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ வேடிக்கைகளில் நேரங்களை கழித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே அல்லாஹ் நமக்கு
ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதற்கு நாம் நன்றி சொல்வோமாக. இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி இங்கே நாம் இதுவரையும் கேட்டுக்கொண்டே இருந்தோம். எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கேட்டாலும் அது முடிவு வராது. கவிஞர் எப்படி சொல்லுகிறார், என் வாழ்க்கையெல்லாம் அவர்களை பற்றி நான் புகழ்ந்தாலும் என் வாழ்வு முடிந்து போய்விடும், புகழ் கிடையாது. ஏதோ இது தேவையில்லாதது என்று நினைத்து விட வேண்டாம். இது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். இன்னொருவர் இப்படி சொல்லுகிறார், ஒரு முடிவு என்று இருக்கிறதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சிறப்புகளை பற்றி சொல்வதற்கு முடிவே இல்லை. அப்படி முடிஞ்சா வாயில சொல்லி பாருங்க, சொல்பவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் இது நிறைவு பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயர்வுகள் கூடிக்கொண்டே போகும். வரஃபஅனா லக ذிக்ரக், உங்கள் அந்தஸ்தை நான் உயர்த்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இங்கே மாஷா அல்லாஹ் எவ்வளவு பேர், உலகமெல்லாம் இப்படி மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். மக்காவிலே, மதீனாவிலே, அமீரகத்திலே, ஆங்கிலேய நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே, ஆப்பிரிக்க நாடுகளிலே மனிதர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்னென்ன மொழிகள் தெரியுமோ எல்லா மொழிகளும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மொழிகளிலும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு வரலாறு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எதிரிகள் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த முஹம்மத் என்று சொல்லித்தான் எதையும் செய்ய வேண்டும். அந்த முஹம்மது என்று சொன்னாலே அவர்கள் புகழுக்குரியவர்கள். அதற்கு முன்பு யாருக்கும் அப்படி ஒரு பெயர் வைக்கப்படவில்லை. முஹம்மது என்றும், அஹ்மத் என்றும், மாஹி என்றும், ரவூஃப் என்றும், ரஹீம் என்றும், அசீஸ் என்றும், இப்படி பல பெயர்கள் அல்லாஹ் தன்னுடைய பெயர்களில் சில பெயர்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். 251 திருநாமங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது. இது எல்லாமே எவ்வளவு பெயர்கள் இருக்கிறது, எத்தனையோ மொழிகளில் இருக்கிறது. எந்த ஒரு சமய குறிப்புகளை கொண்ட எந்த வேத புத்தகங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகையை பற்றி சொல்லாமல் உலகமெல்லாம் அறிந்து காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் மனித வாழ்வின் நிறைவு என்பது அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு மட்டும்தான் நடைபெறும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தார். நிறைவான ஒரு வாழ்வை இந்த உலகத்திற்கு தருவதற்கு வேறு யாருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன்னா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர், ஹபீபுல்லாஹ். ذاتையே பிரிய வைப்பதற்கு பெயர் தான் ஹபீபுல்லாஹ் என்று சொல்வது. சிஃபாத்துகள், தன்மைகளை பற்றி பேசி அதை கொண்டு பிரிய வைத்தால் அது ஹலீலுல்லாஹ். எனவேதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல் இப்ராஹிம் அல்லதி வஃபா என்று சொல்கிறார். பல விஷயங்களை அவர்கள் எல்லா பரீட்சைகளிலும் வெற்றி பெற்றார்கள், எல்லா தன்மைகளிலும் முழுமையாகிவிட்டார்கள். ஆனால் தகுதி தன்மைகளிலும் முழுமை பெற்று ஒரு தாத்தே பரிசுத்தமான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு அன்புக்குரிய அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இன்று உலகமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பிற சமய பெரியவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிற சமய மக்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை எடுத்து வழி எங்கே என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் மட்டும்தான் கிடைக்கும். பெண்கள் என்று சொன்னாலே ஒரு சரியான அந்தஸ்தை தருவதற்கு இந்த உலகம் தயாராக இல்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெருசம் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க சத்தமா. அவர்கள் தான் இந்த உலக மனித சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தினார். நான் இதற்கு முன்பு கூட சொல்லியிருக்கிறேன், பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹிராவிலே அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்த உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சித்தீக்குல் அக்பரிடத்திலே சென்றிருக்க வேண்டும். ஏன்னால் அவ்வளவு நெருக்கம் அவர்களுக்கு. வேறு யாரும் அந்த அளவுக்கு நெருக்கமாக இல்லை. வயதிலும் மிக சொற்பமான காலங்கள் தான் வித்தியாசம். ரொம்பவும் நெருக்கமாக, அதாவது எதையுமே மறைக்காமல் இரண்டு பேரும் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்தவர்கள், எந்த தவறுகளுமே செய்யாதவர்கள் என்று நபிமார்கள் எப்படி இருப்பார்களோ அதை போன்று நபிமார்களுக்கு பின்னால் அந்த உயர்ந்த அந்தஸ்தினை பெற்றவர்கள் தான் சித்தீக்குல் அக்பர். அதில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குகையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை சந்தித்துத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களை சந்திப்பதற்கு முன்பே அம்மா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே இதை சொல்லிவிட்டார். என்ன காரணம்? இந்த தகுதி அம்மையாருக்கு உலகத்தில் கிடைக்க வேண்டும். பெண்கள் என்று சொன்னாலே, இன்று கூட சில சமயத்தில் இப்படி வைத்து விட்டார்களே, வேதங்கள் பெண்கள் கேட்கக்கூடாது, குறிப்பிட்ட காலங்களில் வீட்டிலேயே இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வைத்து விட்டார்கள். இதையெல்லாம் உடைத்தெறிகின்றது இஸ்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பெருமைப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் பிராக்டிக்கலாக செஞ்சு கொடுத்திருக்கிறார். வாயிலை சொல்லிட்டு போனால் எவ்வளோ சொல்லலாம், பெண்களுக்கான சம உரிமை வேண்டும் என்று எவ்வளோ சொல்லலாம். நம்முடைய நாட்டிலே கூட சட்டத்தை ஏற்றுகின்ற பல பொறுப்புதாரிகளில் ஒரு பொறுப்புதாரியாக இருந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். நிறைய பேர் அவர் மட்டும் தான் சட்டமே ஏற்றினார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய நம்முடைய முஸ்லிம்கள், அது குறிப்பாக காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த சட்ட தொகுப்பிலே சட்ட தொகுப்புக்கு இவர்கள் வரவே கூடாது என்று முயற்சி செய்திருந்தார்கள். அவர்கள் வருவதற்கான இடத்தை பெற்றுக் கொடுத்ததே முஸ்லிம்கள் தான். நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கு 2 பேரை அழைத்து வர சொல்லியிருக்கிறார்கள் தவிர முஸ்லிமாகத்தான் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு 2 பேர், அதில் ஒருவர் நீங்கள் வாருங்கள் என்று அவர்கள் கொண்டு போய் சேர்ந்தார்கள். ஏன் அவர்கள் சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருந்து ராஜினாமா செய்தார்? பெண்களுக்கான சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான அந்த முன்வடிவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. நான் இருக்கின்ற காலத்தில் சட்டத்தை ஏற்றி நான் சட்ட அமைச்சராக இருக்கின்ற பொழுது பெண்களின் சொத்துரிமைகளை பற்றி பங்கு கொடுப்பதற்கான இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஏற்படுத்திய அரசாங்கமே தயாரில்லை என்றால் நான் இந்த சட்ட அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று போய்விட்டார். அருமையானவர்களே, செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு சட்டத்தை சொல்லி செயல்படுத்தி காட்டிய பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் ஆச்சரியப்படுகிறது. எனவேதான் லண்டனிலே உள்ள பாரத் லா படித்து சட்டம் படித்து வருகின்ற சட்டக் கல்லூரிகளிலே அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திற்கு ஒரு முழுமையான சட்டத்தை கொடுத்தவருக்கு பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்கும் சட்டம். குழந்தை சட்டம், ஆண் சட்டம், பெண் சட்டம். ஆண் தந்தையாக இருந்தால், ஆண் மகனாக இருந்தால், ஆண் சகோதரராக இருந்தால், கணவனாக இருந்தால், பெண் மனைவியாக இருந்தால், தாயாக இருந்தால், சகோதரியாக இருந்தால், மகளாக இருந்தால், துணைவியராக இருந்தால், என்னவெல்லாம் நிறைய அதில் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்களுக்கு எல்லாம் சொல்வதற்கான முயற்சியை இந்த உலமாக்கள் இங்கே உள்ள இஸ்லாஹுல் உம்மா பேரவையின் மூலமாக எடுத்திருக்கிறார்கள் என்பது ரொம்பவும் போற்றுதலுக்குரிய. அல்லாஹ் கபூல் செய்வானா. இன்னும் பல திட்டங்கள் இந்த உம்மத்திற்காக செய்வதற்கு பெயர் தான் இஸ்லாமே. இஸ்லாம் என்றால் என்ன? உலக மனித சமூகம் சுகமாக இருக்க வேண்டும், உலக மனித சமூகம் நிம்மதியாக இருக்க வேண்டும், உலக மனித சமூகம் சுத்தமாக இருக்க வேண்டும், உலக மனித சமூகம் பசுமையாக இருக்க வேண்டும், உலக மனித சமூகம் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கும் வழி.
இன்றுதானே நியூட்ரிஷன் படித்தவர்கள் உணவு எப்படி யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, படித்துக் கொடுக்கிறார்கள். இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதோ படித்துக் கொடுத்து விட்டார்களே. ரொம்ப சுருக்கமாக, பசித்தால் உண்ணுங்கள், பசி இல்லை என்றால் உண்ணாதீர்கள். இதை தேடி கண்டுபிடித்து சொல்வதற்கு ஃபீஸ் வைத்திருக்கிறார்கள். சும்மா சொல்ல முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் தான் சந்திப்பார் மருத்துவர். என்ன சொல்லித்தர போறார்? இயற்கை மருத்துவம். என்ன இயற்கை மருத்துவம்? பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்காட்டி சாப்பிடாது, இவ்வளவுதான். இதை சொல்லிக் கொடுத்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500ஆவது ஆண்டு. எவ்வளவு சிறப்பு பாருங்க. மதீனாவுக்கு வந்த வைத்தியர் திரும்பி போய்விட்டார். இங்கே நோய்க்கு யாரும் வைத்தியத்திற்கு வருவதில்லை. அதற்கு அவர்கள் கூட மருத்துவ சேவை வேண்டும் என்று சொன்னார்கள். வரவேற்புக்குரியதுதான். ஆனால் அந்த மருத்துவ சேவையின் மூலமாக மருத்துவமனைக்கு வராதவர்களை உண்டாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அருமையானவர்களே, கொஞ்சம் பேர் தலையில் கர்ச்சீப் கட்டிட்டாங்க, இன்னும் சில பேர் முகத்தில் தாடி வைக்கிறது இன்னும் யோசிக்கிறாங்க. இந்த விழாவிலே வந்ததிலிருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்கணும்ல. மீசை பெரிசாக வைத்திருப்பவர்கள் இன்றைய நிறைவு நாளில் இப்படி நிகழ்ச்சி செய்ய வேண்டும். நான் மீசையை கத்தரித்து விடுவேன். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். திருப்பி வந்து இருக்கீங்களா இல்லைன்னு நான் பார்க்க முடியாது. நீங்களாகவே யோசிங்க. இந்த நிகழ்வு அப்படியே லைவ்ல பார்க்குறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கபூல் செய்வாங்க. நம்முடைய ஒவ்வொருவருடைய முகமும் அங்கே தெரிகிறது. தாடி இல்லாத முகத்தை பார்த்து வேதனைப்படுகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாடி இல்லாத முகமாக நாம் ஆகலாமா? சொல்லுங்க, ஆகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக கவலைப்பட்டவர்கள். அஸீஸுன் அலைஹி. அந்த கவலைப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு அசைவாக வெற்றிக்காக வழியை தேடி கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கவலைப்படுகின்றவர்களாக நாம் ஆக்கலாமா? சத்தமா சொல்லுங்க, ஆகக்கூடாதுல்ல. அப்ப எல்லாம் டெம்பரவரி தொப்பியிலிருந்து பெர்மனன்ட் தொப்பிக்கு வந்துடலாமா? இஸ்லாமுல் உம்மா பேரவையின் முயற்சியால் விழுப்புரத்திலே யாரும் டெம்பரவரி தொப்பிக்காரங்களே இல்லை. நினைத்தாலும் சாத்தியம். ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்ன செய்யறது தெரியலங்க, எவ்வளவு பெரிய நஷ்டம். ஏன் வந்தது? ஒவ்வொன்றாக நம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்தார்கள். நாம் அதை பற்றி சிந்திக்க தவறி விட்டோம். நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறதே. மைனஸ் ஆகத்தான் நம்முடைய பிளஸ்கள் எல்லாம் போய் நம்மை ஒன்றும் செய்ய முடியாமல், எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போனால் எந்த ஆன்டிபயோட்டிக்கும் வேலை செய்யாது. அதே போன்றுதான் ஈமானுடைய இந்த தாக்கத்திற்கு மிக பயங்கரமானது. அது ஒரு சாதாரணமான தாக்கத்தில். அந்த தாக்கத்திலிருந்து இந்த உம்மத்தை சாதாரணப்படுத்தி விட வேண்டும். இந்த உம்மத்திலிருந்து அந்த தாக்கத்தை குறைத்து விட்டோம் என்று சொன்னால் என்ன ஆகும்? இந்த உம்மத்தை இது வேணாலும் செய்யலாம், முயற்சிக்கலாம். எங்க போனாலும் எதிரிகளுக்கு தோல்வி. அப்ப சிஐடி ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, இவங்களை கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா இவங்க எல்லோரும் இரநிலையும் சல்லாவிலே இருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டு பெற்று விடுகிறார்கள். எண்ணிக்கை இவர்களுடைய கருத்திலே இல்லை. 313 பேர் பதில்களை வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு போரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவி இறக்கம் செய்யப்படுகிறார், டிபோர்ட் பண்ணிவிட்டார். ஜெனரல், சீஃப் ஜெனரல் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு கடிதம் தான் கொடுத்து அனுப்புறாங்க, இது போய் கொடுங்க. அடுத்த ஜெனரல் யாருன்னா ஹஜ்ரத் அபூ உபைதா. ரோமாபுரியினுடைய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப இக்கட்டான நேரம். வெற்றி கிடைக்குமா என்று சந்தேகப்படுகின்ற நிலை. ஹஜ்ரத் அபூ உபைதா பொறுப்பேற்கிறார்கள். ஒரு இடத்திலே மிகப்பெரிய தாக்குதல் நடக்க போகிறது என்ற தகவல் வந்தது. ஹஜ்ரத் அபூ உபைதா தன் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து
காலித் பின் வலீதை ரலியல்லாஹு அன்ஹு இதை சமாளிக்குவதற்கு அனுப்பலாம். ஒரு சில சகாபாக்களோடு சென்று அதை என்னவென்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லலாம் என்று வெளியே வந்தால் அதற்கு காலித் பின் வலீத் எதிர்ப்படுகிறார். எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் இருப்பார். கேட்டாங்க, காலித் உங்களை தான் நான் பார்க்க வந்தேன், என்ன விஷயம் இப்படி சொன்னாங்க. அங்கே சென்று பெற்று விட்டுத்தானே நான் வந்திருக்கிறேன். ஒரு பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்தது இப்படி செய்ய முடியுமா? நமக்கு என்ன என்று நினைத்து விடுவார். இன்று அதுதான் நம்மிடத்தில் நடக்கிறது. ஒரு பொறுப்பிலிருந்து இன்னொருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பில் உள்ள வரை அந்த பொறுப்பை பார்க்க விடாமல் எப்படி ஆக்க முடியும்? ஷைத்தான் இதற்கு நமக்கு ஆலோசனைகளை செய்து நம்முடைய சமூகம் இதனால் தான் இன்றைக்கு இந்த நிலையை அடைந்து போயிடுச்சு. அருமையானவர்களே, எண்ணிக்கை ஒன்றுமில்லை. அப்ப சீக்கிரட் ரிப்போர்ட்ல சொன்னாங்க, இவங்களை ஒரு காலத்திலும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த வெற்றி கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு கொடுக்குறாங்க நோட்ஸ். ஒண்ணும் இல்லை, இவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பிலிருந்து இவங்களை வெளியாக்கிடுங்க. அந்த அன்பினால் தான் தலைப்பாக, அந்த அன்பினால் தான் தொப்பி, அந்த அன்பினால் தான் தாடி, அந்த அன்பினால் தான் நல்ல தந்தை, அந்த அன்பினால் தான் மொத்தாவுடைய அந்த போரிலே தண்ணீர் என்று கத்துகிறார். ஒருவர் கொண்டு போய் தண்ணி கொடுக்க போனால் அவர் சொன்னால் என்னை விட அவருக்கு தேவை, அங்கே செல்லுங்கள். இரண்டாவதவர் அவர் சொல்லுகிறார், மூன்றாவதவர் அவர் சொல்லுகிறார், நாலாவதவர் அவர் சொல்லுகிறார், ஐந்தாமவர் அவர் சொல்லுகிறார், ஆறாமவர். ஏழாவது நபரிடத்திலே சென்று பார்த்தால் அவர் இறந்து போனார், ஷஹீதாகிவிட்டார். திரும்ப வந்தால் ஒவ்வொருவரும் தண்ணீர் குடிக்காமலே இந்த உலக சமூகத்திற்கு இப்படி சொன்னார்கள், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உற்ற தோழர்கள், பிறருக்காக வாழ்ந்து செத்து போவோமே தவிர பிறரின் பொருளை எடுத்து அபகரித்து வாழ்கின்றவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்று உலகத்திற்கு ஒரு வரலாறை பதிவு செய்தார். அருமையானவர்கள், இது ஒரு சாதாரணமாக உலக வரலாற்றில் இப்படி ஒன்றை உங்களால் காட்ட முடியுமா? இன்று முன்னேறி இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லுகிறோமே, அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் லண்டனையும் பாரிஸையும் பிரான்சையும் முன்மாதிரியாக ஆக்கலாமே என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமே. நம்மளை படித்து விட்டோம் என்றவர்களெல்லாம் புதுமையாக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதையெல்லாம் நம்முடைய முன்மாதிரியாக ஆக்க வேண்டும் என்று தப்பான வழியிலே நாம் சென்று விட்டோமே. முன்னேற முடியாது சகோதரர்களே. சத்தியமாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொப்பிகள் திரும்பி போடப்பட வேண்டும், முகத்தில் தாடிகள் இருக்க வேண்டும். ஒரு தொப்பியை கலட்டியதற்காக வேண்டி கலட்ட முடியாது என்று வாதிட்டார் ஒரு வக்கீல், சட்டத்தரணி, அட்வொகேட். அவர் சொன்னார், என் தொப்பியை கலட்ட சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் சொன்னார், நீதிபதியாக இருந்தவர் ஆங்கிலேயர், தொப்பியோடு உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார். இப்பொழுது போற தொப்பி இல்லை, பார்த்துங்க வெளியே கூட துருக்கி மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. லேசா பார்த்தேன், அது உண்மையா எனக்கு தெரியல. மாஷா அல்லாஹ், அன்று துருக்கி தொப்பியை தவிர வேறு தொப்பியே முஸ்லிம்கள் யாரும் போட்டு இருக்க மாட்டார். அவர் போட்டுக்கொண்டுதான் போனார். இலங்கையில் நீதிமன்றம், நீதிபதி உள்ளே வர அனுமதி இல்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் சட்டம் படித்திருக்கிறேன், என்னை வர முடியாது என்று சொல்வதற்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை என்று சொன்னார். அவர் தன்னுடைய நீதியை, தன்னுடைய பவரை பயன்படுத்தி தடுத்தார். இங்கிலாந்துடைய அந்த அப்ப சுப்ரீம் கோர்ட்டிலே கிடையாது, கோர்ட்டிலே மனு தாக்கல் செய்தார். என்னுடைய தொப்பியை கலட்ட சொல்வதற்கு இந்த நீதிபதிக்கு நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறீர்களா? இங்கிலாந்து அங்கிருந்து தன்னுடைய சட்டத்தை சொன்னது, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் தொப்பியோடு உள்ளே வருவதை தடுக்க யாருக்கும் சக்தி இல்லை என்று சொன்னார். இதை எடுத்து விட்டால் வெற்றி கிடைத்துவிடும். பெண்கள் போட்டிருக்கின்ற அந்த பர்தாவை கலட்டி விட்டால், அவர்களை வேறு விதமான ஆடைகளில் கொண்டு வந்து விட்டால், எங்களுடைய உஸ்தாத் பெருந்தலை ஹஜ்ரத் அல்லாமா அஷ்ரஃப் அலி சாப் ரஹிமஹுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் பாடத்திலே சொல்லுவார்கள், புகாரி நடத்துகின்ற பொழுது கியாமத்தினுடைய அடையாளத்தில் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை இல்லாமல் இருப்பார்கள். அதில் சொன்னாங்க, இந்த ஹதீஸை எங்களுடைய உஸ்தாத் ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா ஃபஹ்ருத்தீன் சாப் ரஹிமஹுல்லாஹ் தாருல் தேவ்பந்திலே நடத்துகின்ற பொழுது விளக்குவதற்கு ரொம்ப சிரமப்பட்டார்கள்.
பெண்கள் ஆடையோடு இருப்பார்கள், ஆனால் ஆடை இல்லாமல் இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு எங்களுக்கு விளங்க வைத்தார்கள். இப்பொழுது மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளப்படும். நல்லா பாதுகாப்பாக. அருமையானவர்களே, பர்தா தானே என்று நினைத்தோம், அது எடுத்ததால் தான் இந்த நிலை. மிக முக்கியமான தஹஜ்ஜுத் தொழுகிற பெண்கள் உள்ள குடும்பத்தில் கூட நிகழ்ச்சிகளில் அவர்கள் அணிகின்ற ஆடை மிக மோசமானதாக இருக்கிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதைவிட இன்னும் மிக வேதனையான செய்தி என்னவென்று சொன்னால், பெண்கள் பகுதியிலே ஆண்கள் போட்டோகிராஃபர்ஸ் உள்ளே வந்து இன்னும் மாப்பிள்ளையே பார்க்காத பெண்களை அவர்கள் பார்த்து அதை படம் எடுத்து அதை வேறு மக்களுக்கெல்லாம் காட்டி மிக மட்டரகமான ஒரு செயலை செய்வதை இந்த சமூகம் ரோஷமே இல்லாமல் அனுமதித்திருக்கிறது. பெண்ணுடைய தந்தை, பெண்ணுடைய தாத்தா, பெண்ணோடு இருப்பவர்கள், சமூகம் வேதனையோடு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆளுங்களின் ஒரு கூட்டமும் அது அப்படித்தான் இருக்கும், வேறொன்றும் வழியில்லை என்று சொல்லுகிறது. ஏன்? அவர்கள் கொடுக்கின்ற மஞ்சள் பைக்காக. பெரும் பணக்காரர் என்றால் 2000, 3000, 5000 கொடுத்து விடுவாரே என்பதற்காக அவர்களும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வேதனை பெரியார்கள். இன்று நீங்கள் காசா அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு துவா செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள். துவாவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வார்? நாம் கேட்பதை அவன் கபூல் செய்ய வேண்டும் அல்லவா? ஒரு பெரிய மகானோடு நான் தொடர்பில் இருக்கின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள், இந்த நபருக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னேன். திரும்ப பதில் வருகிறது, அவருக்கால் துவா கேட்கிறாய் நீ, அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ் பட்டியலை காட்டுகிறது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பார். அருமையானவர்களே, எவ்வளவு உயர்வுகளுக்கு சொந்தக்காரன் நான். இந்த சமூகம், இந்த மனித சமூகம் இப்படி வரலாற்றில் இருக்கிறதா என்று யோசிக்கிறது. லண்டனிலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பேராசிரியர் இன்னொரு நம்முடைய இளைய ஆலிம் ஒருவரை பார்த்து இப்படி கேட்டார், நீங்கள் இந்தியா தானே? ஆம், இந்தியா தான். அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் ஷேகுல் இஸ்லாம் ஹஜ்ரத் ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் காசிம் சாஹிப் நானூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் உபைதுல்லா சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் அஹமத் அலி லாகூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் அஹமதுல்லா ஷா மதராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது பூரா ஆலிம்கள், நூற்றுக்கணக்கான ஆலிம்களின் முன்னோடிகள். ஹஜ்ரத் ரஷீத் அஹமத் கந்தூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க பேரெல்லாம் படிச்சுட்டு முஸ்லிம் அல்லாத கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த அவர் இப்படி கேட்கிறார், இவங்க எல்லாம் மனிதர்கள் தானான்னு சொல்லி கேட்டார். மனிதர்கள் எப்படி இப்படி இருந்தார்கள்? அருமையானவர்கள், இந்த சமூகத்தின் மீது கொண்டிருந்த அக்கறை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த ஆழமான முஹப்பத். இந்த உம்மத்தை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், இதை சரி செய்யவில்லையா என்று நாளை கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் என்ற தீர்க்க முடியாத அந்த வேட்கை தான் அவர்களை தூங்க விடவில்லை. அவர்கள் இரவெல்லாம் விழித்திருந்தார்கள். இந்த சமூகத்தை என்ன செய்வது என்று யோசித்தார்கள். எப்படியெல்லாம் யோசித்தார்கள்? கடிதம் காகிதத்தில் எழுதி கொடுத்தால் படித்து பிடித்து விடுவார்கள் என்று பட்டுத்துணியிலே கடிதம் எழுதினார்கள். உலக வரலாற்றிலே எங்காவது இதை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? அந்த பட்டுத்துணி கடிதம் மட்டும் முறையாக சென்று சேர்ந்திருந்தால் ரேஷமி ரோமான் கி தஹரீக், இந்தியா எப்பொழுதோ விடுதலை பெற்றிருக்கும். அருமையானவர்களே, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சகாப்தத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். அருமையான தாய்மார்களே, உயர்ந்த நிலைக்குள்ளவர்கள் ஏன் இப்படி பாழ்பட்டு போய்விட்டார்கள் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, இன்றைய இந்த கலாச்சார சிக்கல், பிறரோடு நாம் பழகி நம்மிடத்தில் இருந்து அவர்கள் எடுப்பதற்கு பதிலாக அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துவிட்டோம். ஆஸ்திரேலியாவில்
சிட்னி என்ற ஒரு ஊர் இருக்கிறது நினைக்கிறேன். அங்கே சென்று வந்த ஒரு சகோதரர் சொல்லுகிறார், காலையிலிருந்து மாலை வரை அமர்ந்திருந்து ஒரு பெண் கூட நடமாடவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய நிலைமையை இன்று பாருங்கள். பெண்கள் அவர்கள் தானாக வெளியே வந்து விட்டார்கள். இதுதான் இந்த சீரழிவுக்கு காரணம். பாதுஷாவுடைய மகள், ஷாஜஹான் என்ற அந்த மன்னருடைய மகள் ஜஹானுமா, அந்த ஜாமியா மஸ்ஜிதை கட்டுவதற்கு காரணமான அந்த அம்மையார் ஒரு நாள் கூட அந்த கட்டிடத்தை பார்க்க வரவில்லை. பொறியாளர்களுக்கெல்லாம் தந்தை மூலமாகத்தான் தகவல் தருகிறார்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள். எந்த நிலை அவர்களுக்கு கிடைத்தது? இந்த மஸ்ஜிதின் கட்டுமானம் கபூலானதா இல்லையா என்று தந்தை கேட்கிறார். மகளே, எனக்கு தெரியாது, நீ தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே மஸ்ஜிதினுடைய ஹவுதிலே உது செய்கிறார்கள், உள்ளே சென்று தொழுகிறார்கள். அம்மையார் தந்தையிடத்திலே சொன்னார், அரசி, இளவரசி, நீ விரும்புகின்ற இளவரசனை நிக்கா செய்து கொடுக்கிறேன் என்று தந்தை கேட்ட பொழுது, எனக்கு இப்பொழுது நிக்காக வேண்டாம், என் விருப்பம் இந்த ஷாஜஹான் பூரிலே உங்கள் பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்று கட்டிவிட்டார். 63 படிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷை நினைவுபடுத்தி, செருப்பு கலட்டுகின்ற ஒரு சாதாரண ஃபகீர் முஸல்லியின் செருப்பு அந்த கிரவுன் ஆஃப் தி முகல், முகலாயத்தினுடைய கிரீடத்திற்கு மேலே இருக்க வேண்டும். நீங்கள் அந்த தீவானை ஹாசிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் தலையில் இருக்கின்ற மணி மகுடம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகின்றவரின் செருப்பு கலட்டினால் அது மேலே இருக்க வேண்டும், உங்கள் மணி மகுடம் கீழே இருக்க வேண்டும், நீங்கள் ஒன்றுமில்லை என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது ஒரு பெண்மணி. அருமையானவர்கள், வரலாறு யோசிக்கிறது. முகலாய சக்கரவர்த்தி புர்ஹான்பூரிலே அம்மா மும்தாஸ் அவர்கள் இறந்து போனார்கள். அங்கெல்லாம் முதலில் அடக்கம் செய்தார்கள், அப்புறம்தான் தாஜ்மஹால். வரலாற்றை இப்படியெல்லாம் திருத்தி விட்டார்கள். ஒரு காதலுக்காகத்தான் அம்மா மும்தாஸுக்கு இப்படி ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டார்கள் என்று இல்லை, ஒரு பரிசுத்தமான பெண்மணி. அவுரங்கசீப் போன்ற வலியுல்லாக்களை பெற்றுக் கொடுத்த அன்பு தாய் அம்மா மும்தாஸ். எப்படிப்பட்ட மனிதர் அவுரங்கசீப்? வரலாறு எத்தனை தடவை கேட்டிருக்கோம். தனக்கென்று கபரே கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரு ஆங்கிலேயர் சுற்றுச்சுவர் கட்டி இருக்கிறார். ஹுமாயூனுக்கு இருக்கிறது, பாபருக்கு இருக்கிறது, அக்பருக்கு இருக்கிறது, ஷாஜஹானுக்கு, எல்லாத்துக்கும் இருக்கிறது. எனக்கு ஒன்றும் கட்ட வேண்டாம் என்று சொன்னார். தொப்பி தைத்திருக்கிறேன், பணம் இருக்கிறது, அதை கொண்டு என்னுடைய கஃன் வாங்குங்கள். குர்ஆன் எழுதி இருக்கிறேன், கொஞ்சம் பணம் இருக்கிறது, தர்மம் செய்து விடுங்கள், அதில் இஹ்திலாஃப் இருக்கிறது. வாங்குவது கூடுமா கூடாதா? தொப்பி வைத்ததற்கு வாங்குவதற்கு கூடும் என்று எல்லா ஃபுகஹாக்களும் சொல்லிவிட்டார்கள். ஃபதாவா இந்தியாவை சேர்த்து கொடுத்த ஃபதாவா ஆலமியை என்றெல்லாம் சொல்லுகின்றதற்கு காரணமானவர் ஹஜ்ரத் அவுரங்கசீப். அவரை பெற்றுக் கொடுத்த தாய் தான் அம்மா மும்தாஸ். ஞானவர்கள், என்ன சஹாபாக்கள் காலத்தில் மட்டும்தானா? பின்னால் இருந்து வந்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு தான் பங்கு. நீங்கள் தான் எங்களை இந்த சமயத்திற்காக அனுப்பி இருக்கிறீர்கள். தாலிம்கள் எல்லாம் இஸ்லாமுல் உம்மா பேரவையிலே ஹஜ்ரத் ஷேக் அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்களே, ஹஜ்ரத் தலைமையாகிய தாலிம்களுக்கெல்லாம் யார் இந்த நிலை கொடுத்தது? இப்படி வர வேண்டும் என்று துஆ செய்தது யார்? நீங்கள் தானே. இன்றும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றோடு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிற பொழுது ஒருவரை அறிமுகப்படுத்தினார்கள். இவர் அரபி ஓதி முடித்து விட்டார், ஆலிமாகிவிட்டார், இப்பொழுது ஹாஃபிஸாக ஆகிறார். நான் சொன்ன, முதல்ல ஓதி இருக்கலாமே. அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியல ஹெஃபுதுடைய அந்தஸ்து என்னன்னு. ஹெஃபுதுடைய சனது கொடுக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இவ்வளவு பாக்கியம் இருக்குது மகனே, நீ ஹாஃபிஸாகவும் ஆக வேண்டுமே என்று சேர்த்து விட்டார். இவ்வளவு ஒரு ஹாஃபிஸாக ஓதி கொண்டிருக்கிறார். ஒரு கம்பெனியை வேலை செய்கின்ற ஒரு சாதாரண பெண்மணி, முஸ்லிம் அல்லாதவர், தன்னை அலங்கரித்துக் கொண்டு வருகிறார். ஒரு வாலிபர் சென்று சொல்கிறார், சகோதரி, நீங்கள் இப்படி வரக்கூடாது, நீங்கள் வந்தால் நாங்கள் பாவிகளாகி விடுவோம். அந்த மாதிரி யோசிச்சாங்க. என்னங்க, நான் என்னுடைய ரைட்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க, நான் என்ன அலங்கரிச்சு வந்தால் உங்களுக்கு என்ன?
எங்கள் கண்களால் விபச்சாரம் செய்கின்ற தன்மை வரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். விளக்கமாக கேட்டார்கள். கண்ணீர் கொட்டுகின்ற அளவுக்கு அழுதார்கள். எனக்கு கலிமா சொல்லிக் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இவ்வளவு உயர்தரமான மார்க்கமா? பிறரை பார்ப்பதில் கூடவா இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குல்லில் முஃமினீன யகுதூன அப்சார், உங்கள் பார்வை கீழே தாழ்த்துங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. குல்லில் முஃமினாத் யகுதூன அப்சாரிஹின்ன, நீங்களும் உங்கள் பார்வையை கீழே தாழ்த்துங்கள் என்று சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த தடம் புரண்டு பிள்ளைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமே, ஒரு புறத்தில் குற்றவாளிகள் நாம் தான். நிகாவை சாதாரணமாக்கவில்லை, குற்றம் நம்மை சார். தீனுடையவர் என்று சொல்லுகின்றவர்கள் கூட வீட்டில் தான் கேட்க சொன்னாங்க, அதனாலதான் நகை கேட்டேன்னு சொல்றாங்க. நகை இல்லாமல் திருமணம் நடக்குமா? சில தினங்களுக்கு முன்பு ஒரு வாரத்துக்குள்ள 2-3 திருமணங்கள் நடத்தக்கூடிய தோஃபீக்கெல்லாம் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். நான் என் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பேசினால் எதுவுமே கேட்டால் பேச மாட்டேன், எழுந்து போய்விடுவேன். அவர்கள் நாங்கள் எதுவுமே நாங்கள் கேட்கல, உடனே நடந்துச்சு. இப்போ வரும்போது கூட ஒருத்தர் போன்ல என்ன கேட்டார், அது நெசவு சொல்றீங்களா, நகை இல்லாமல் நிக்கா நடந்துச்சா, இது எப்படி நடக்கும்? ஆச்சரியப்படுகிறார். அருமையானவர்களே, இதுவெல்லாம் நம்மிடத்தில் வந்தால் இவ்வளவு பெரிய சீரழி. பெண்கள் வெளியே போகிறார்கள். 32 வயது பெண், அவருக்கு கீழ் இன்னும் சில சகோதரிகள். தாய் இறந்து போனார், தந்தை பெராலிஸ் அட்டாக்காய் வீட்டில் இருக்கிறார். ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை செய்தவர் அவருக்கு கிடைத்த பணத்தை வைத்து படிக்க வைத்து விட்டார். தாய் இறந்து போனார். இந்த 32 வயசு பெண் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறார். திடீரென ஒரு நாள் பக்கத்தில் இருந்த ஒருவரை பார்த்து கேட்டால், என்னை நிகா செய்து கொள்கிறீர்களா? முஸ்லீம் அல்லாதவர். ஏன்னா முஸ்லீம்கிட்ட கேட்க முடியாது. எந்த முஸ்லீம் கட்ட வருகிறார்? எந்த முஸ்லீம் வாலிபர் கட்ட வருகிறார்? எந்த முஸ்லீம் வாலிபரின் தாய் தயாராகிறார்? எந்த முஸ்லீம் வாலிபரின் சகோதரி தயாராகிறார்? கஸாவுக்கு கையேறினால் எப்படி கொடுப்பான்? பர்தாவிலே இருப்போம் என்று சத்தியம் செய்கிறீர்களா? வரதட்சணைக்கு நாங்கள் காரணமாக மாட்டோம் என்று சத்தியம் செய்கிறீர்களா? பிறர் முன்னால் எங்கள் முகத்தை காட்ட மாட்டோம், நாங்களும் பார்க்க மாட்டோம் என்று சத்தியம் செய்கிறீர்களா? உங்கள் கைகளில் இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு போனில் வரக்கூடிய அசிங்கங்களை பார்க்க மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்தால் இந்த துவாவோடு கஸாவிலே போர் நிறுத்தம் நடக்கும். நாம் செய்யவில்லை. எப்படி சாத்தியமாகும்? அந்த பெண்மணி அந்த வேறு சபையை சேர்ந்த இடத்தில் கேட்ட உடனே அவர் திருப்பி கேட்ட கேள்வி தெரியுமா? அம்மா, இப்படி ஒரு சிந்தனையோடு நான் உங்களை பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. நீங்கள் ரொம்ப அடக்கமான பெண்மணி, குறிப்பாக முஸ்லிம் பெண்மணி ஆயிடுச்சு. ஒரு ஊர்ல ஒரு முஸ்லிம் பெண்மணி கல்லூரிக்கு போயிருன்னு சொல்லி வேறொரு பொறியாளரோடு போயிடுச்சு. அவர் முஸ்லிம் அல்லாதவர் தான். வேகமா அவர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு கூட்டிட்டு வந்துட்டார். வீடு திருச்சியில. அந்த வீட்டிலே உள்ள சமய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பையில் பார்த்தால் குர்கா இருக்கிறது. சொன்னாங்கன்னா, இது ஒரு முஸ்லிம் பெண், இந்த பெண்ணை பாதுகாப்பது எங்கள் மீது கடமை என்று சொல்லி அவர்கள் வீட்டிலே வைத்துக் கொண்டார்கள். காவல்துறை மூலமாக மீட்க போன பொழுது அந்த பெண் சொல்வது, நான் இவரை விட்டு வர மாட்டேன். இந்த குற்றத்துக்கு காரணம் யார்? நாம் தான். கையில் இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு போன் தான். இந்த மாதிரி கேட்டோன்னா அந்த அவர் சொன்னார், நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இல்லையே. அந்த பொண்ணு அழுது கொண்டே சொன்னது, வேறு வழி இல்லை, தந்தை உடல் நலம் தினமும் பலகீனமாகிக் கொண்டே இருக்கிறார், இறந்து போனாலும் போகலாம், எனக்கு பின் இன்னும் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள், ஒருவருக்கு வயது 29, இன்னொரு வயது 31. இப்படி ஒரு வழியை நான் செய்யாவிட்டால் என்ன செய்வது என்றுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஒரு நாள் 3 நாள் டைம் கொடுக்கலாம். இதெல்லாம் கதையெல்லாம் இல்லை, டிராமா இல்லை, நமக்கு சீரியல்லாம் தேவையே இல்லை. அருமையான தாய்மார்களே, சீரியலை பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தால் கஸாவுக்கு ஆசிரியர் துவா கபூல் ஆகும். கணவன் வருகின்ற பொழுது வெளியே நின்று வரவேற்பேன் என்று சத்தியம் செய்தால், கணவனுக்காக மட்டுமே என்னுடைய அழகான புடவைகளை கட்டி நான் வீட்டிலே இருப்பேன் என்று சத்தியம் செய்தால், வெளியே செல்வதற்கு மட்டும் அழகு ஆடைகள்
வீட்டிலே இருக்கின்ற பொழுது அசிங்கமான ஆடைகள் மாற்றினால் மட்டும்தான் கஸாவுக்கு துவா கபூலாகும். எதுவுமே செய்ய மாட்டோம், சும்மா அல்லாஹ் ஒன்றும் இழிச்சவரே இல்லை, நமக்கு வளர்க்குற மாதிரி சொல்றோம். அல்லாஹ் ரொம்ப ரோஷக்கார், அல்லாஹ் ரொம்ப ரோஷக்கார். அவர் சொன்னாரு, 3 நாள் டைம் கொடுமா, நீ கேட்டது எனக்கு உண்மை புரியல, பேரண்ட்ஸ்ட்டு நான் கேட்டு வரேன்னு போனார். வந்து சொன்னாரு, திருமணம் செய்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் திருமணம், ரிஜிஸ்டர் திருமணம். 2வது கண்டிஷன், நீங்கள் உங்கள் மதத்தில் இருந்துக்க, நான் என்னுடைய மதத்தில் இருந்துக்கிறேன். இஸ்லாமிய சட்டப்படி நிக்காக இல்லை, நிக்கா நடக்காது. காசி சாப் இருக்கிறாங்க, நிக்காக வந்து 2 பேரும் இஸ்லாமா இருக்காங்க. வேறு வழி இல்லை, அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க. அவரும் சொல்லிட்டார், நிக்கா நடந்துச்சு. ஊரே கூடி சோசியல் மீடியாவில் போட்டு அசிங்கமான படங்களெல்லாம் வரைஞ்சு என்னவெல்லாம் செய்யணுமோ அவ்வளோவே செஞ்சுட்டாங்க. அந்த குடும்பம் இதற்கு மேல் காயப்படுத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லா வீட்டுக்கு போகிறது, வீதியில் கோஷம் போடுறது, நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா, நீ எல்லாம் ஒரு பெண்ணா, உனக்கு இதான் அப்படியா இப்படியா இன்னும் சொல்லி முடிச்சுட்டாங்க. 4 பேர்கள் இஸ்லாமுல் உம்மாவிலே உள்ள ஆலிம்களை போன்று சிந்தனை உள்ளவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. கதவை தட்டினாங்க. அவங்க உள்ள என்ன சொன்னாங்க, தயவு செய்து திறக்க முடியாதுங்க, நீங்களெல்லாம் செய்த சங்கடங்கள் எங்கள் உயிரோடு இருப்பதற்கே கேள்விக்குறியான இந்த நேரத்திலே மீண்டுமா காலையிலேயே வந்து விட்டீர்களே. வெளியே சொன்னாங்க, உங்களிடத்தில் நடந்த திருமணத்தை பற்றி பேச நாங்கள் வரவில்லை, நடக்க வேண்டியது என்ன என்று பேச வந்திருக்கிறோம். கதவை திறந்தாங்க, உள்ள உட்கார்ந்து வச்சாங்க. ஓரமாக படுத்து கிடக்கிற கைகால் வராத தந்தை அழுது கொண்டே இருக்கிறான். இந்த அம்மா நிக்கா நடந்துச்சுல, அந்த அம்மா கேட்டாங்க, அம்மா நீ ஏன் நிக்கா செய்தாய் கேட்க வருகிறாங்க. நாங்கள் வந்திருக்கிறது இப்ப உன்னுடைய அடுத்த சகோதரிக்கு நாங்கள் நிக்கா செய்யும் ஏற்பாடுகள் செய்யப்போம். இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வீடு நாங்கள் மஹல்லாவிலே ஏற்படுத்தி தருகிறோம், நீங்கள் அங்கே வந்து விடுங்கள். அதுக்கு வாடகையும் நாங்கள் தருகிறோம். உடனடியாக வீடு கிடைக்கவில்லை, 2 தினங்கள் நாங்கள் தாமதமானதுக்கு அதான் காரணம். இப்பொழுதும் கிடைக்கவில்லை. இதோ வந்திருக்கிறார் என் கூட இந்த சகோதரர், தன்னுடைய வீட்டிலே உங்களை வைத்துக் கொள்வார். உங்கள் தந்தையையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்கள் அடுத்த சகோதரிக்கும் திருமணம் செய்ய போகிறோம். நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நாங்கள் செய்திருக்கின்ற இந்த முடிவுகளை உங்கள் கணவனிடத்தில் பெர்மிஷன் கேட்க வேண்டும், நம்பர் கொடுங்கள் கேட்டார். அந்த பொண்ணு அழுது விட்டார், கதறி விட்டார். இப்படியும் இருக்கிறீர்களா? நம்பர் கொடுத்தார். அவர் போன்ல அந்த மனைவி சொன்னார், நிறைய முஸ்லிம்கள் திட்டாங்க, நீங்களுமா திட்ட போறீங்க. நாங்க திட்டல, உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கிறோம். Please don't give the permission. We are shifting to your family and your house. அவர் ஆடி போயிட்டார். ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க? நீங்க தான் இந்த பிள்ளைக்கு கணவர், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த நாட்டிலே இந்த பெண்ணுக்கு நீங்கள் கணவர் என்று இந்த நாட்டு சட்டம் அங்கீகரித்து விட்டது. எனவே உங்களோட அனுமதி கேட்கிறோம். இது ஏன் கேட்டீங்க? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? இதை சொல்லிக் கொடுத்தவருக்கு பெயர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுத்தார், போனை கட் பண்ணிட்டார், பேச முடியல. திரும்ப லைன்ல வந்தார், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் உடனே புறப்பட்டு வருகிறேன். ஆனால் வருவதற்கு முன்பு அந்த வீட்டுக்குள் நான் முஸ்லிம் அல்லாதவனாக நுழைவதற்கு வெட்கப்படுகிறேன். இதை சொல்லிக் கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 1000 கோடி புண்ணியங்கள் உண்டாகட்டும். போனிலேயே கலிமா சொல்லிக் கொடுங்கள், கலிமாவோடு வருகிறீர்கள். அருமையானவர்கள், பிராக்டிக்கல் லைஃப் இன்று கொடுத்தால் கூட்டம் கூட்டமாக வந்து விடுவார்கள். நீங்கள் செய்கின்ற மருத்துவ சேவையிலே நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் சேர்த்து செய்யுங்கள். நீங்க முஸ்லிம்களுக்காக மட்டும் பள்ளிக்கூடம் செய்யாதீங்க, எல்லாருக்கும் சேர்ந்த பள்ளிக்கூடம். நாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வரமாட்டாங்க. அஜித் இப்படி சொல்றாரு, டிஸ்கரேஜ் பண்றாரு, இவனை என்கரேஜ் பண்ணவே 40 வருஷமா இந்த சமூகத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த சமூகம் தயார் இல்லை. அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி தரட்டும், நானும் துஆ செய்கிறேன். ஆனால் சிந்தனையை அகலப்படுத்துங்கள். எல்லாருமே சேர வேண்டும், எல்லாருக்குமாக சேர்ந்து செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். இப்ப எல்லாருக்குமாக சேர்ந்து புதிதாக ஒரு கல்விக்கூடத்தை ஆரம்பித்து
நாம் என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, அதை இருக்கின்ற பள்ளிக்கூடத்துகளே நீங்கள் அந்த பூரா பிள்ளைகளை பற்றி யோசிப்பதற்கு ஒரு வழியை யோசியுங்கள். உங்களால் 100 பேர், உங்களால் 200 பேர், உங்களால் 300 பேர், ஆயிரக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் ஜும்மா தொழுகவில்லை. ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஜும்மா தான் எக்ஸாம். சாதாரணமாக ஜும்மா அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாது, பள்ளிக்கு வரதில்லை. எந்த பள்ளி நிர்வாகமும் ஜும்மா தொழுகைக்கு மாணவர்களுக்கு அதை வழி செய்து கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, சென்னையில் இருந்தேன். நாளை ஜும்மா தொழுகையை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க, வர முடியுமான்னு கேட்டாங்க. வரல. என்ன விஷயம், எங்கே ஆரம்பிக்கணும்? மிலிட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற பள்ளியில் அவங்க 2 மணிக்கு தான் வர முடியும்னு சொல்கிறாங்க. 2 மணிக்கு ஜும்மா நடத்துறதுக்கு அனுமதி இருக்கா இஸ்லாத்தில்? இருக்குது. நானே வரேன்னு சொல்லி போய் ஆரம்பிச்சு வச்சேன். பூரா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், சூலூரில் உள்ள கோயம்புத்தூர் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் முஸ்லீம்கள். அந்த பள்ளியில் இப்போவும் 2 மணிக்கு தான் ஜும்மா. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு மஸ்ஜித் கட்டுவதற்கு முயற்சித்தோம், முழுமை பெற முடியவில்லை, இடம் பத்தவில்லை. ஒரு காலி மைதானம் இருக்கிறது, யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஆலோசனை கொடுத்து 2 ஜும்மா வையுங்கள். ஒரு ஜும்மா அந்த கட்டி முடிக்க முடியாத பள்ளியிலே, இன்னொன்று கிரவுண்டிலே தைரியமாக சென்று அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு வைக்கிற பொறுப்பு எல்லாம் கொடுத்தான். இன்றுவே நடந்து கொண்டிருக்கிற 2000 பேர் கிரவுண்டிலே கொடுத்தார்கள் ஜும்மா. அருமையானவர்களே, ரொம்ப சேவைகள் தேவையான நேரம் தான். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். இப்பொழுது என்ன நடந்துச்சு? அந்த வீட்டிலே அவர் களிமா சொன்னவராக வந்து விட்டார். வீடு மாற்றம் செய்யப்பட்டது. மகல்லா அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். வயதான அவருக்கு வைத்தியம் செய்யப்பட்டது. அடுத்த பெண்ணுக்கு உடனடியாக 3 தினங்களில் மகர் கொடுத்து திருமணம் செய்கின்ற ஒரு வாலிபர் நிகா செய்து விட்டார். இதுதான் இன்று தேவை. ஏன் போனார்கள்? நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே ஒரு இடத்திலே சொன்னார், ஊரை சொல்லுவது சரியாக இருக்காது, அதில் நீங்கள் 2 தடவை இதற்கு முன்பு வந்து சென்றீர்கள், இப்பொழுது 3ஆவது தடவை வந்திருக்கிறீர்கள். யாரோ தெரியவில்லை, ஒரு பெண் நெற்றியில் புட்டு வைத்திருக்கிறார், குழந்தையோடு வருகிறார். அதிர்த்தை பார்க்க முடியுமா என்று கேட்டார். நீ ஏமா அதிர்த்தை பார்க்கிற? இல்லை, அதிர்த்தில் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. 3ஆவது தடவை போனவர் உடனே அழையுங்கள் என்று சொன்னேன். அந்த பெண் வந்த உடனே என் முன்னால் பொட்டை அடித்தார், தலையில் காடு போட்டார், அழுது கொண்டே சொன்னார், அதில் தெரிகிறதா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தொலைதலை வந்திருக்கிறீர்கள். கார் ஊட்டியோடு வந்து விட்டேன், வீட்டுக்கு திரும்பி போக முடியவில்லை, 2 குழந்தைகளுக்கு நான் தாயாகிவிட்டேன், எனக்கு வழி தெரியவில்லை, வழிகாட்டுங்கள் என்று சொன்னார். குற்றம் நம்மி. உரிய நேரங்களில் திருமணங்களை செய்து வைத்தால்தான், முழுமையான பரதாக்குள் வைக்காததால் இப்படியெல்லாம் நடந்து போகிறது. அருமையானவர்களே, அன்பு தாய்மார்களே, நிறைய வந்திருக்கிறீர்கள். சத்தியம் செய்து திரும்புங்கள், பரதாவிலே இருப்போம். அந்நியர்களை பார்ப்பது குற்றம். ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை பார்ப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு எதுவும் இல்லை. கையில் வைத்திருக்கின்ற போர்கள். ஒரு காலத்திலே சுவரொட்டிகள் ஒட்டப்படும் என்று இல்லை என்பதெல்லாம், ஒட்டுவதற்கும் ஆள் இல்லை, ஒட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. கையில் இருக்கின்ற போர்கள் போதும். வேதனையாக சொல்லப்படுகிறது, ஒரு வயது முதிர்ந்த முடியெல்லாம் நரைத்து போனவர் செய்த பாவத்தை மகன் வந்து கேட்கிறார், அதில் அல்லாஹ் மேரே வாலிக்கு குனாஹ்கு மாஃப் கரேகா. அதில் கேட்டார்கள், என்ன குற்றம்? என் தந்தை மிக அநாகரிகமான படங்களை பார்த்து கொண்டிருப்பார், அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே இறந்து போனார். அல்லாஹ் மன்னிப்பார். நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும். கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஹஸானா விசாலமானது. உடனே உதவிகளே தரப்படுகிறது. இந்த தீன் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தீன் உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. யாரும் சொல்லித்தர முடியாததை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லிக் கொடுத்தார்கள். திருமணங்கள் சரியாக இருப்பேன் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். குடும்ப வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார்கள். பெண்கள் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அம்மா ஆயிஷாவிடத்தில் ஒரு தடவை கேட்டார்கள், அம்மா தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டிருக்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்த பொழுது, அம்மா நீ எங்கே வாய் வைத்து குடித்தாயோ அங்கே நான் வாய் வைத்து குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? காசு கொடுத்து கவுன்சிலிங்க்கு போனோடனே உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? நீங்கள் கணவன் மனைவி சரியாக பேசுங்கள்,
பேசுவதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவியாக இருங்கள், உங்கள் குடும்பம் செழித்து விடும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினான் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை கேட்டிருக்கிறோம். என்ன செய்தி அது? ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து சிரித்தார், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று சொல்லி சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன விஷயம்? அல்லாஹ்வை சிரித்துக் கொண்டு சொல்கிறார். ஏன்? ஷைத்தான் அழுது கொண்டு ஓடி விடுவான். ஒரு கணவன் மனைவியாக இருந்தால், மனைவி கணவனாக இருந்தால், வரவேற்கின்றவராக இருந்தால், மகிழ்கின்றவராக இருந்தால், அருமையானவர்களே, குடும்பத்தில் ஷைத்தான் வர முடியாது. என்னென்ன செய்திகள் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு அசிங்கமான காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து ஆண்கள் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடு நான் வாழ முடியுமா? தீர்ப்பு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். வெட்கமே இல்லை? என்ன தைரியம் உங்களுக்கு? எப்படி தப்பித்து விடுவீர்கள்? நேற்றைய தினம் என்னுடைய மருமகனுடைய அண்ணன் 1 மணிக்கு இறந்து போனார் என்றால், இஷா தொழுதால் மசீதிலிருந்து வந்தால் ஒரு இருமல் வந்தது, இறந்து போய்விட்டார். அவ்வளவுதான். ஒன்றுமில்லை, சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, எல்லாம் நார்மல் தான். மௌத் வரும். கார்டியாலஜிஸ்ட் 39 வயசு இறந்து போனார். ஒரு வாரம் 10 நாள் கேள்விப்பட்டேன். பலருக்கு இருதய சிகிச்சை செய்தவர் தன் இருதய சிகிச்சை பற்றி தெரியவில்லை. அது வந்தால் யாரும் தப்பிக்க முடியாது. அருமையானவர்களே, மிரட்டுகளோடு நினைக்காதீர்கள், இறக்கப்பட்டு உங்களோடு பேசிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அச்சம் வேண்டும். என்னுடைய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னேற வேண்டும். வழிமார்களை பெற்றுக் கொடுத்த நீங்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு வழிமார்களை பெற்றுக் கொடுங்கள். வேண்டும் ஹாஜா அஜ்மீரி, வேண்டும் நிசாமுத்தீன் மஹ்பூபே இலாஹி, வேண்டும் துர்மிதீன் முஃப்தியார காக்கி, இவர்களெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொடுத்தது தானே. நீங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டு பெற்றதால் இந்த நிலைக்கு அவர்கள் எல்லாம் இருந்தார். இன்று உங்கள் கையிலும் செல்போன், உங்கள் குழந்தைகள் கையிலும் செல்போன். மருத்துவர்கள் ரொம்ப கவலைப்படுகிறார்கள். இப்படியே இருந்தால் கொஞ்ச நாளிலே மூளை பாதிப்புள்ள குழந்தைகள் தான் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இருப்பார்கள் என்று சொல்றாங்க. காரணம் அவ்வளவு மோசமாகும். நான் முதலில் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, இஸ்லாத்தை எடுத்து விட்டால் வெற்றி பெற்று விடலாம். அது இப்பொழுது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்வையில் பாவத்தை ஏற்படுத்தி விட்டால், சிந்தனையில் பாவத்தை ஏற்படுத்தி விட்டால், உணர்வுகளில் பாவத்தை ஏற்படுத்தி விட்டால் எல்லாம் உதவியில் நோமத்துவமாய் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை எடுத்து பாருங்கள், தினமும் 3 ஜுஸ் கட்டாயமாக பார்த்து ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்? பார்க்கின்ற பொழுது, அந்த வேதத்தை பார்க்கின்ற பொழுது, அது கலாமுல்லாஹ் பார்க்கின்ற பொழுது கண்களில் ஒளி வரும். கண்ணாடி கலட்டி விடலாம், கண்ணாடியை தூக்கி எறிந்து விடலாம். குர்ஆனை நீங்கள் பார்த்து பார்த்து பாருங்கள். அப்துல் ரஷீத் காதிரி என்ற ஒரு பெரிய மகான் வாழ்ந்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அவர்களை இந்த சமூகத்தின் பேச்சாளராக மாற்றியதே அவர்களின் துணைவியாளர் ஹஜ்ரத் அல்லாமா ஷபீர் அலி ஹஜ்ரத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தந்தையின் உடன் பிறந்தவர்கள். ஒன்றுவிட்ட சகோதரர் ஹஜ்ரத்துக்கெல்லாம் அவர்களுக்கு தெரியும். கடுமையான பஞ்சம். மகளை கடைவீதிக்கு அழைத்து சென்ற பொழுது மகள் கேட்டாராம், கறியெல்லாம் கிராமங்களில் கூறு போட்டு வச்சிருப்பார்கள், அதை பார்த்து கேட்டாங்க, இது என்ன, இது சாப்பிட்ற பொருளா என்று கேட்டார். கறி சாப்பிட்டு வீட்டில் எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. வியாபாரத்திலே போனவர்கள் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது. அழுது கொண்டே வீட்டுக்கு வந்து மனைவிட்டு மஷூரா செஞ்சாங்க. பிள்ளை தூங்கின பின்னால நாளைக்கு எப்படியாவது கறி வாங்கி கொடுத்துடலாம், வீட்டில் என்ன இருக்குதுன்னா எல்லாம் போச்சு, ஒரு சொம்பு இருக்குது, பித்தளை சொம்பு, அதை விற்று காலையில் கறி வாங்கி கொடுத்துடலாம் முடிவு பண்ணாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க, எங்க நீங்கள் தான் அழகாக பேசுவீங்களே, ஊர் ஊராக போய் பயன் செய்யலாம்ல. அருமையானவர்களே, இவங்க திருப்பி கேட்டாங்க, நான் மதரசாவில் முழுமையாக ஓதி பட்டம் வாங்கலையே, போன உடனே எந்த மதரசாவில் ஓதுனேன்னு கேட்டால் என்ன செய்யறது? அதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. கௌசி சமதானி, மஹபூபி சுப்ஹானி, மஷூத் ரஹ்மானி, கிந்தீல் நூரானி, தஃசீர் குர்ஆனி, சையத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. கதசா சொல்றாங்க, யாருக்கு ஷேக் இல்லைட்டா நான் தான் ஷேக்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க காதிரின்னு போடுங்க. அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் அவர்களை எல்லாம் பொருந்திக் கொள்வாங்க. உடனே இஷாவுக்கு பின்னால மஷூரா செஞ்சாங்க. காலையில் சொம்ப வித்து பிள்ளைக்கு கறி வாங்கி கொடுத்துட்டு நடந்தே வேட சுத்தத்துக்கு போயிட்டாங்க. ஈஸ்வரத்தில் ஃபஜ்ருக்கு பள்ளிவாசல்ல அதற்கு வந்துட்டாங்க. இப்ப மாதிரி பூட்டி பூட்டி வைக்க மாட்டாங்களே, இப்ப திறந்து வச்சிருப்பாங்க. திறந்து வச்சுட்டாங்க.
அதில் வந்துட்டாங்க. இவங்க போனாங்க, நான் ஈசந்தத்துலேருந்து வர்றேன், பக்கத்தில் ஜமீனாத்தும் தான் என் ஊர், அங்கேருந்து வரேன், நடந்து தான் வந்தேன், பயான் செய்யலாமான்னு அனுமதி கேட்கிறவர்கிட்ட. இப்படி பார்த்தாங்க, அங்கேருந்து வர்றியா, உங்கள் அத்தா பேர் முகமது மதார் தானு கேட்டாங்க. முகத்தை பார்த்து கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்கள் முகமது மதாருடைய மகன், நானும் உங்கள் தகப்பனாரும் தானா பவனிலே, அது தானவிலே தர்பியத்தில் இருந்திருக்கிறோம். கவலைப்பட வேண்டாம் மகனே, முதல் பேச்சை இங்கே துவக்கு, அப்துல் நசீர் காதிரி என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனை கேட்டவர்கள் சரின்னு சொல்லிட்டாங்க. மௌத்து வரைக்கும் குரானை பார்த்து பேசுவாங்க, கடைசி கண்ணாடி போடுறது, சலாம் சொல்றது சத்தமாக தான் சொல்லுவாங்க. கடைசியில் முடியாமல் இருக்க நான் பார்த்த போனேன், சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், யார் சிராஜுதீனா அப்படின்னு கேட்குறாங்க. அதிர்த்து ஈரோட்டில் ஒரு இடத்துல பேசுகிறாங்க, நானும் போனேன், அதிர்த்து கேட்டேன், என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க, அதிர்த்து நான் என்ன பேசுறது, நல்லா பேசுப்பா, எல்லாம் சின்ன பிள்ளை பேச வேண்டும் என்று சொன்னார். அருமையான குரானை பார்த்தால் தினம் தினம் 3 ஜுசுகளை குறைந்தது பார்த்து ஓதுகிற பழக்கத்தை நாம் எல்லோரும் ஏற்படுத்த வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஆண்கள்லாம் தொப்பி போட்டுடலாமா, தாடி வச்சிடலாமா, மீசையை வெட்டிடலாமா? உண்மையாக சொன்னீங்கன்னா நாங்கள் சேர்ந்து கேட்கும்போது சரிமா தான். அஜர் போயிடுவார், நாளைக்கு வரமாட்டார், நாளைக்கு விழாதான் இருப்பார். அடுத்த கூட்டம்லாம் நம்ம இல்லாமல் நடக்குமா? அருமையானவர்களே, நீங்கள் இல்லாமல் நடக்கும். மஹபூபேலாஹி நிசாமுதீன் அவலியா அரசர் கூப்பிட்டு விட்டார். அதில் சொன்னாங்க, அம்னையா சொன்னாங்க. மந்திரி சொன்னார், நம்ம ஆளுக்கு தான் அங்கே கூட்டமாக போய் உட்காந்துருக்கான், நம்ம தான் காசுலாம் கொடுக்குறோங்களா அவங்களுக்கு, அதனால தான் இப்படி பேசுகிறாரு இந்த நிசாமுதீன். அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, யாரும் அங்கே போகக்கூடாதுன்னு சட்டம் போடுங்க, நம்ம ஆள் யாரும் போக மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, நிசாமுதீன் நான் வர்றேன்னு நம்மளுக்கு தூது சொல்லிடுவார் அப்படின்னு நினைச்சார். சில சமயங்களில் மந்திரி வந்து தப்பாக போயிடுவாங்க. பாத்ஷா சரின்னு சொல்லிட்டார். அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யாரும் அதற்கு நிசாமுதீன் அவருடைய அந்த திக்ர் மஜ்லிஸ் இங்கே நடக்குது, இது மாதிரிலாம் அங்கே நடக்குது, அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க, வேறு வேறு வேஷத்தில் வந்துட்டாங்கன்னா, சாதாரண மனிதர்கள் மாதிரி, பெரிய பெரிய அதிகாரிகள் மாதிரி இல்லாமல். இப்போ மந்திரி அங்கே வந்தார். இது அதற்கு தெரியும். அதில் சொன்னாங்க, தாதுவா கூப்பிட்டாங்க, கித்தைக்கு காணா பக்காத்தே அதனால் 2000 4000 பக்கம் சொல்லு. எவ்வளோ பேர் சோறாக்கிறீங்க? 2000 பேர், இன்னைக்கு 4000 பேர் ஆகுங்க. எல்லா உலகத்தில் இருக்கிற பூராத்தையும் தசர் நாங்கள் வச்சிடணும்னு சொல்லி ஏற்பாடு ஆயிடுச்சு. இப்போ மந்திரி வந்தார் மாறு வேடத்தில், பார்த்தா விதவிதமான சாப்பாடு. 2000 பேருக்கு 4000 பேர் வந்துட்டாங்க. போய் சொன்னாரு, மாஃபி நாமா லிख दीजिए, हमारा पैसा नहीं है, அவர் कहीं से हटा है, நம்ம காசு இல்லை, வேற எங்கேருந்து வருது, அதை நிறுத்த முடியாது, மன்னிப்பு கேட்கலன்னா நம்ம அழிஞ்சு போயிடும். அருமையானவர்களே, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காவிட்டாலும் கொடுப்பதற்கு எல்லாம் வைத்திருக்கிறார், அவர்கள் கொடுப்பார்கள். தொப்பி இல்லாதவர்கள் கொடுத்ததை நிறுத்தினால் தொப்பி உள்ளவர்களை கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். அல்லாவுடைய தான் விசாலமானது. ஒரு பெரிய மகான், ஷாதிலியா தரீகாவுடைய ஒரு மகான் என்ன செஞ்சாங்க, போய்கிட்டே இருந்தாங்க, ஒரு செய்தி சொல்லணும், தண்ணி இருக்குது, வாழை இல்லை, நேரம் முடிய போகுது, சூரியன் அஸ்தமிக்க போகுது. பக்கத்தில் வீட்டில் இருந்து ஒரு சின்ன புள்ள பார்த்துச்சு, அங்கே ஓடி வச்சு, என்ன பார்க்குறீங்க, இல்லை ஒது செய்யணும், தண்ணி அடிக்க முடியல, இது என்ன பெரிய விஷயமா, என்னம்மா எப்படிமா தண்ணி அடிக்கிறது, துப்பிச்சு தண்ணி மேலே வந்துருச்சு, ஓடி செத்து பொண்ணு. இவங்க சீக்கிரம் ஒது செஞ்சு முடிச்சுட்டு தொழுதுட்டு வீட்டுக்கு போனாங்க. என்னம்மா ஓதி ஊதுன, அந்தம்மா கேட்டுச்சு, நீங்கள் யார்? இவர் பெரிய ஆளு பேர் சொன்னார். அப்போ திருப்பி கேட்டுச்சு, இவ்வளவு பெரிய ஆளா இருந்து தண்ணி எடுக்க கூட உங்களுக்கு தெரியல. அழுதுகிட்டே கேட்டாங்க, என்ன ஓதி ஊதுன? செலவாத்து ஓதினேன். என்னுடைய தாயார் தினமும் படுப்பதற்கு முன்பு 1000 தடவை செலவாத்து ஓத சொன்னார்கள், அதை ஓதிக்கொண்டே இருந்து அதை ஊதினேன், தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. திருப்பி கேட்டாங்க, என்ன செலவாத்து? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ பெரிய ஆளு, செலவாத்தெல்லாம் சேர்த்து கொண்டு வான்னு சொன்னாங்க. ஒரு நாளும் சேர்த்து கொண்டு கொடுத்தாங்க. 7 நாள் ஓதுவதற்கு அளவில் தலாயிலுல் கைராத், அந்த பெரிய ஆளு ஷாதிலியா தரீகாவுடைய ஒரு பெரிய மகான் சேர்த்து கொண்டு கொடுத்தவரும். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இதுலதான் இருக்குது, நீங்களே தேடிக்கிச்சு. அருமையானவர்களே, அந்த கண்ணியமிக்கவர்கள் தானே நீங்கள். தினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கின்ற ஒரு பெரிய வழி இல்லாம சின்ன தவறு தான், கூட இருக்கவற்றை கொஞ்சம் கோபமும் பேசிட்டாங்க. அன்னைக்கு இரவு சொன்னாங்க, இவருக்கு தாங்க முடியல, என்ன செய்யுன்னு தெரியல, யார் யார்ட்டும் மஷூரா செஞ்சார், யாரும் பதில் சொல்ல, மதீனாக்கே விட்டார்.
இதுல பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க. நிலைமை சொல்லி அழுதார். என்னால் இருக்க முடியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தரிசனம் இல்லையே, எப்படியாவது மீண்டும் கிடைப்பதற்கு எல்லோரும் முயற்சி சொல்லுங்கள். என்ன சொன்னாங்க? ஹம் से नहीं होता है, यही रहो, एक औरत आएगी, वो कब आएगी मालूम नहीं है, कभी एक हफ्ता में, कभी एक महीने में, कभी 15 दिन में आएगी, मुकम्मल चादर ओढ़ी रहेगी, वही हम सबका सरदार है। वो अगर सिफारिश करेगी सरवर कायनात सरदार मिल्लत ताजदार मदीना मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की ज़ियारत दोबारा नसीब हो सकती। எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் முடியாது. ஒரு அம்மா வருவாங்க, ஒரு மாசத்துக்கோ 10 நாளைக்கோ 10 நாளைக்கு வருவாங்க, இங்க வந்து உட்கார்றாங்க. இப்ப மாதிரி இல்லை மதீனா, அப்ப யார் வேணாலும் வரலாம்ல. அப்ப முழுமையா தன்னை மூடி இருப்பாங்க, யாரும் பக்கத்துல போக முடியாது. தூரம் நின்று சலாம் சொல்லி, அம்மா என்று நீங்கள் அழுது கொண்டு உங்க நிலைமையை சொன்னால் அவங்க சிபாரிசு செஞ்சா நடக்கும் சொல்லிட்டாங்க. காத்து கிடந்தார்கள். 15 நாட்கள் கழித்து அம்மா வந்தாங்க. முகம் பார்க்க முடியாது, ஓரமாக உட்கார்ந்தாங்க. செலவாத் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. மொழி சொன்னோன்னு ஆயிந்தா சமத் கரோ தேக்கோ அப்படின்னாங்க. பார்க்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதா ஹபீபுல்லாஹ் ஹதா ரசூலுல்லாஹ் ஹதா அலீமுல் ஜாஹ் மல் கஸ்ஸபு மௌலா பிரிஃஅத்தில் மிக்தார் யா ஹாதியல் லகியாஸ் யா மாலியல் லகியாஸ் قد جئت بالإفلاس إلى شفيع الناس بضوء حر الناس. அற்புதமான வயிற்றுகள் கண்களுக்கு படித்தார்கள். இவர்கள் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, எனவேதான் இப்படி கவிஞர் சொன்னார், وأن فضل رسول الله ليس له عد فيعرب عن مناطق البيض. நாம் எல்லோரும் சேர்ந்து இப்படி சொல்ல வேண்டும். اشفع لربك أن يعافيني لا يشبت الأعداء بي يا سيدي. அற்புதமான வயிற்றுகள் தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விரோதிகளை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வாங்கி கொடுங்க யார் சொல்லலாம். நீங்க நம்ம கேட்க தயாரில்லை. எப்ப நம்ம கேட்டா கிடைக்கும்? தொப்பி போட்டா, தாடி வச்சா, மீசையை வெட்டினா, மனைவியை மனைவியாக நடத்தினார், தாயை தாயாக நடத்தினார். ஒருத்தர் வரும்போது போன் பண்ணார், என்னை வீட்டை விட்டு எப்போ போக சொல்லுவாங்கன்னு தெரியல, பயமா இருக்குன்னு சொன்னார். மருந்துக்கு மாத்திரைக்கு பணம் கேட்கறதுக்கு வெட்கமாக இருக்குன்னு சொல்லி இத்தனை தந்தை தாய் நெருக்கடியாக எவ்வளவு பேர் இருக்கிறார். இவர்களை எல்லாம் சரியாக வைத்தால், சந்தோஷப்படுத்தினால், மகிழ்வித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஸலவாத் என்பது மிக அற்புதமானது. சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹாவுக்கு மேலே போகிறார்கள். அது ஜிப்ரீல் சொன்னாங்க, இதுக்கு மேலே நான் வர முடியாது, எனக்கும் கொஞ்சம் ஏதாவது கேட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன? சிராத்துல் முஸ்தகீமில் உங்க உம்மத்தை தூக்கி கொண்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு மேலே போனார்கள். சும்மதனா அதெல்லாம் எவ்வளவு நெருக்கமானாங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாரும் உலகத்தில் தஃசீல் செய்ய முடியாது. அவ்வளவு பக்கத்தில் போனோம்னு அந்த மகிழ்ச்சியிலே இன்னும் கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்கிறான். ஜிப்ரீல் வரும்போது என்ன சொன்னாரு? சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்றாரு, பெர்மிஷன் தரேன், ஒரு கண்டிஷன் கேட்டாங்க. சொல்ல என்ன கண்டிஷன்? ஸலவாத்து சொன்னவர்களை மட்டும் தூக்கி கொண்டு போக சொல்லலாமா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யார் மெசேஜ் அனுப்பிச்சு? நான் வர்றதுக்கு போல மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். பிலால் மணிசா இவ்வளோ பேர் இவ்வளோ ஸலவாத் ஓதிருக்காங்க. நினைக்கிறேன் 2 கோடி வரல, 1 கோடி 75 லட்சம் 78 லட்சம் இருக்கும். என்னை ஒரு இடத்துல அக்டோபர் 23ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல வந்து கூப்பிட்டுருக்காங்க. என்ன செய்யணும்னு கேட்டேன். இங்கே வந்து ஸலவாத் மஜ்லிஸ் வச்சிருக்க, நீங்கள் வாங்க. நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், 6 கோடின்னு சொல்லி. இப்போ உடம்புடிக்கு போயிருந்தேன், அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க 60 கோடி ஸலவாத். நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து 1.25 கோடி கூட வரல. மாஷா அல்லாஹ் வந்த வரைக்கும் லாபம்னா, அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் என்ன செய்யுங்க? எத்தனை கோடி வைக்கலாம்? 60 கோடி வச்சா சரி விடாதுல்ல, மேலே வைக்கணும்ல. சொல்லுங்க, 70 கோடி ஸலவாத் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா? அருமையானவர்களே, இன்றைய காலத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஸலவாத். பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க?
தலை துணியை போட வேண்டாம் என்று நாங்கள் எடுக்காதே என்று சொன்னாலும் கேட்காத மகள் தலை துணியை எடுக்க வருகிறார். ஒருவுடன் இருக்கிறார். தனசங்களை சொன்னாங்க, சொல்லலாம் 8 வயசு தான் சொன்னாங்க. பல விதமான உபதேசங்கள் யார் உன்னைய அரசுன்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணு அதிவித்தஹாரா, எப்ப ஒதுவோட என்ன நடக்கும்? எல்லாம் உங்களுக்கு சுகம் கொடுப்பான். உங்க கிளினிக்கு வரவங்க சொல்லுங்க, முஸ்லிம்களுக்கு சொல்லுங்க, முஸ்லிம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பொது செய்யுங்கன்னு சொல்லி விட்டீங்கன்னா நோய் எல்லாம் போயிடும். ஏன் நானும் சொல்றேன், WHO சொல்லுது ஒரே ஒரு தடவை மூக்க கழுவுனா 24 hours பாக்டீரியா டோன்ட் டச் வராது. உலகத்துல யாரும் மூக்க கழுவு சொல்லியே தரல. WHO இப்ப சொல்லுது 1500 வருஷங்களுக்கு முன்பு சொல்லிவிடலாம். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். தொப்பி போட்டுடலாமா? தாடி வச்சிடலாமா? மீசையை வெட்டிடலாமா? கணவன் கணவனாக இருக்கலாமா? மனைவி மனைவியாக இருக்கலாமா? தாய் தாயாக இருக்கலாமா? சகோதரி சகோதரியா இருக்கலாமா? பரதாம இருக்கலாமா? கையில் இருக்கிற பொருளை இனிமேல் பார்க்காம இருக்கிறீங்களா? அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வான். அருமையானவர்களே, நம்மை வழிகெடுப்பதற்காக விரோத நிகழ்ச்சியின் மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இந்த ஆண்ட்ராய்டு போன். இது மூலமாக நம்ம கண்களை கெடுத்து நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி எல்லாம் பாதுகாப்பதாக. ஒரு பெரிய ஷேகுல் மஷாயிக் சொல்றாங்க, எப்பொழுது ஒரு தவறை பார்த்தீர்களோ அப்பொழுது ஈமான் போயிடும். எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பா சொல்லுங்க. 20 வருஷங்கள் கழித்து மூத்து வந்தாலும் களிமா இல்லாத மூத்து வருவான். எல்லாம் எல்லாம் பாதுகாப்பானாங்க. ஒரு தடவை பார்த்தால் எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய பார்வையை பாதுகாத்து, சிந்தனையை பாதுகாத்து, உணர்வை பாதுகாத்து, எண்ணங்களை பாதுகாத்து ஒரு பசுத்தமான வாழ்க்கையை நல்லா தருவானாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் ஒரு முஸ்லீம் வாலிபர். டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது அந்த நர்ஸ் வந்து கேட்டாங்க, என்னை நிக்கா செஞ்சுக்கிறீங்களா? யூரோப்ல. இவர் கேட்டார், என்னம்மா திடீர்னு நிக்கா செய்ய சொல்றீங்க? இல்லை, நீங்க இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க, என்னை பார்க்கவே இல்லை. என் முகத்தையே பார்க்காத ஒரு ஆண் இந்த யூரோப்ல இல்ல. ஒரு பெண்ணை பார்க்காத ஒரு ஆண் நீங்க தான் வந்திருக்கிறீங்க. இப்படி ஒரு ஆண் எனக்கு கிடைச்சா பரவாயில்லைன்னா நான் நிக்கா செஞ்சுக்கிறேன் உங்களை கேட்கிறேன். அவர் சொன்னாரு, கலிமா சொன்னா நிக்கா செஞ்சுக்கலாம். உடனே கலிமா செஞ்சு. அருமையானவர்களே, நம்முடைய இஸ்லாம் அவ்வளவு பரிசுத்தமான செய்யலாம். இன்ஷா அல்லாஹ். வாலிபர்கள், வாலிப பெண்கள் இப்பொழுது அகதி செய்யுங்க. நீங்க ரசூலுல்லாஹ் பார்க்கணுமா? என்ன சொல்ல மாட்டீங்க? பார்க்கணும்ல? அப்ப பார்க்கணும்னு உங்க பார்வையை பேசுங்க. இந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கு எல்லாம் தரணும். நல்ல நம்முடைய சாலிகான பெண்கள், எங்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்த பெண்கள், உங்களை எல்லாம் பெற்று இந்த மஜ்லிஸில் அனுப்பி வைத்த தாய்மார்கள், சகோதரிகள், பிள்ளைகள், எத்தனை பேர் நம்முடைய தந்தையெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னால இலங்கையிலிருந்து புகாரி மாஸ்டர் வந்தார். 1 வருஷம் ஜமாத்துல ரொம்ப கஷ்டம். 40 நாள் போறதே கஷ்டமான காலம். நான் கூட இருந்தேன். இப்போ ஒரு சொன்னார், கணிதம் படிச்சு காமிச்சார். நீங்க எப்படி தஸ்கீல் ஆனீங்கன்னா அவங்க மனைவியும் தஸ்கீல். பெண்கள் ப்ரோக்ராம்ல அவங்க சொல்லிட்டாங்க, என்னுடைய கணவர் புகாரி ஜமாத்துல 1 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு போவார். அருமையானவர்களே, நீங்கள் தான் எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் தயாராகிவிட்டால் வழிமார்களாக எல்லோரும் ஆகிவிடலாம். எல்லாரும் கபூல் செய்வானாக. عليه توكلت وإليه وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.